வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 6/5/2026 வெனஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்மளுடைய அஸ்யூஷுவல் கான்செப்டான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு எப்படி இருந்துச்சு, எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமர் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,157. ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,251. ஓகேவா? இப்போ மார்க்கெட் மேலேருந்து தான் கீழே வந்திருக்கு. அதுக்காக நான் இதை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் உங்களுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழேயே இருந்திருக்குது. ஓகேவா? ஸோ நம்ம அஸ்யூஷுவல் எப்போதும் போல் ஃபஸ்ட்டு அந்த லோ ஸ்ட்ரைக் எடுத்துக்குவோம். லோ ஸ்ட்ரைக்கு ஹை ஸ்ட்ரைக்கு ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு தான் நம்ம அந்த ஒரு 9:30க்கு மேலே எது டேட்டா என்ன சொல்லுது, எங்கிட்ட ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 24,157 அப்படிங்கிறதுனால அதுக்கு நியரஸ்ட்டாக இருக்க ஸ்ட்ரைக்கு 24,150. அதை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. மேலே இருக்கிறது 24,150 புட்டு, கீழே இருக்கிறது 24,150 கால். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், மார்க்கெட் கீழேருந்து மேலே போகணும் அப்படின்னா காலோட லோக்கு கீழே புட்டு வந்துடணும், புட்டோட ஹைக்கு மேலே கால் போயிடணும். ஓகேவா? இங்கே ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் புட்டோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 168.79 இருக்குது. 169ன்னு வச்சுக்குவோம். காலோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 227 இருக்குது. நல்லா கவனிங்க. எங்கேயோ இருக்குது. இன்றைக்கி தான் நம்ம ஒரு 25 ட்ரேடிங் டேஸாக இந்த கான்செப்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு புதுசாக இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குது. நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட 24,150ஓட புட்டோட ஹை 168, காலோட லோ 227. சம்பந்தமே இல்லை. அதாவது 168.79 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே தான் கால் இருக்குது. 227 168க்கு மேலே தான் இருக்குது. அட் த சேம் டைம் 24,150 காலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 227. ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப அதுக்கு கீழே தான் இவனும் இருக்கிறான். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி இதை வச்சு நம்ம ட்ரேடு பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிறதையும் நம்ம போய் பார்த்துருவோம். அதாவது மேலே இருக்க ஸ்ட்ரைக்கையும் பார்த்துட்டு இதை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஹை ஸ்ட்ரைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,250. ஸோ 24,250 காலையும் புட்டையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ மார்க்கெட் இப்போ மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னா புட்டோட லோக்கு கீழே கால் போயிருக்கணும், காலோட ஹைக்கு மேலே புட்டு போயிருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே 24,250 புட்டோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 162. 24,250 காலோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211. ஸோ அந்த 24,250 புட்டோட லோவை கொண்டுட்டு காலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் 162. நம்மளோட அந்த டைம் பார்த்தீங்கன்னா 9:30 to 10 தான் என்ட்ரி. அந்த 9:30லேருந்து 10க்குள்ளே இவனோட ஆப்பனண்ட்டான லோக்கு கீழே வரவே இல்லை. ஓகேவா? இவனோட ஹைக்கு மேலேயும் ஆப்பனண்ட்டோட லோக்கு உள்ளவும் தான் இருந்துக்கிட்டே இருக்கிறான். அட் த சேம் டைம் இவனை பார்த்தீங்க அப்படின்னா இவனோட லோக்கு மேலேயும் ஆப்பனண்ட்டோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 211. ஓகேவா? 211க்கு மேலேயும் இருக்கிறான். அதே சேம் டைம் ஆவரேஜ் லைனுக்கு மேலேயும் இருக்கிறான். யார்? 24,250 புட்டு. ஸோ நம்ம இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, அதாவது 210 ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோன்னா நம்மளோட அந்த டைம் படி, அதாவது 9:30 to 10க்குள்ளே இன்றைக்கி டார்கெட்டுக்கு போகலை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் நம்ம 210 எடுத்திருந்தோன்னா ஸ்டாப் லாஸ் ஒரு 40 புள்ளி வச்சுருந்தோன்னா 170க்கு வரலை. இன்றைக்கி கொஞ்சம் டைம் எக்ஸஸாக எடுத்திருக்கு. ஸோ நம்ம அந்த 210 என்ட்ரி எடுத்து நம்மளோட டைம் படி 10 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணணுன்னா ஒரு 20லேருந்து 30 புள்ளிக்குள்ளே க்ளோஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை நம்ம நகர்த்தியிருந்தோனாலும் அடுத்து ஒரு
ஒரு 40 புள்ளி போய் 250 நம்மளோட டார்கெட்டு ஹிட்டு. அதான் நான் சொல்கிறேன், நம்மளோட கான்செப்ட் படி அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் குறிச்சிக்கிறோம், ஹையையும் குறிச்சிக்கிறோம். எங்கிட்டு வந்து நமக்கு டேட்டா வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுதோ ஓகேவா, அந்த சைடு நம்ம என்ட்ரிக்கு போகிறோம். இந்த சைடு வந்து லோக்கு கீழேயும் வரலை. ஆனால் இன்னும் ஏன் நான் மேலே இருக்க அந்த 24,250 புட்டை இன்றைக்கி எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா, இது ஆவரேஜ் லைனுக்கு மேலேயும் இருக்குது. அதுக்கு தான் நம்ம ஆவரேஜ் லைனை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு பாருங்கள், சூப்பராக நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணி போல் இந்த 24,150 புட்டு இருக்குது பார்த்தீங்களா, புட்டோட ஹை என்ன 168.79. அந்த பாருங்கள், இந்த 24,150 புட்டோட ஹைக்கு மேலே கரெக்டாக 1 மணிக்கு வந்து அந்த 168க்கு கீழே வந்துட்டு மேலே ரிவர்ஸ் ஆகிருக்குங்களா. அட் த சேம் டைம் இவனோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 227. இந்த 227 புட்டு பாருங்கள், அதே ஒரு மணி போல் 260க்கு போயிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து மீட்டிங் பாயிண்ட்டு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோன்னா 170லேருந்து கிட்டத்தட்ட 360, 370, 200 பாயிண்ட்டு. ஆனால் நம்ம முடித்ததுக்கப்புறம் இதை ஈஸியாக சொல்லலாம். நம்மளோட கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 9:30 to 10க்குள்ளவே வந்து இன்றைக்கி ட்ரேடு முடிஞ்சிச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோடது வந்து ஹிட்டு அப்படின்னு தான் நம்ம வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா 210 என்ட்ரி எடுத்திருந்தோன்னா இங்கே 250. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆகலை, டார்கெட்டும் ஹிட் ஆகலை அப்படின்னு நம்ம நியூட்ரலாக வச்சுக்கலாம். இதுதாங்க நம்மளோட அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ அண்டு ஹையோட கான்செப்ட்டு. இதை பற்றி நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட டவுட் எதுனாலும் நீங்கள் கேட்கலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கிட்டு அதையே தொடர்ந்து பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு ப்ளஸ் டிசிப்ளினோடு நம்ம ட்ரேடு பண்ணோன்னா மிகப்பெரிய ட்ரேடராக வரலாம். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.